மக்கள் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள், சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்தருடைய வழிபாடு, சுந்தரேஸ்வரருடைய வழிபாடு, திருமண திருக்கோலம், இதெல்லாமே சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக நம்ம சித்திரை மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா சித்திரை திருநாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சித்திரை திருநாள் பழங்களை நிறையா பல வகைகள், கனிகள், சித்திரை கனி, பேரே பார்த்திங்கன்னா சித்திரை கனி. இந்த சித்திரை மாதத்தின் சிறப்புகளுடைய கனிகளை எல்லாம் நம்ம வச்சு வழிபடக்கூடிய நாள். மாதத்தின் முதல் மாதம். அப்போது எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சித்திரை அப்படிங்கிறது மாதத்தில் முதல் நாளாகவும் நம்ம கனிகள் வச்சு வழிபடக்கூடிய ஒரே மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய திருநாள் தான். இந்த திருநாள் என்னெல்லாம் நம்மளுக்கு பயன்பாடு, இந்த மாதத்தில் முதல் மாதமாக வரக்கூடிய இந்த சித்திரை என்னெல்லாம் நம்மளுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய சிறப்புகள் சொல்லிக்கிட்டே போகலாம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் தான் நடந்தது. மிகப்பெரிய ஒரு விசேஷம் அப்படின்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம். இதை பார்க்கறதுக்கு கோடி புண்ணியம் நம்ம செஞ்சுருக்கணும். அப்போ மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த நாளுக்காக எவ்வளவோ அந்த வருடம் பூரா காத்திருந்து நம்மளுடைய வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நடக்காதா, விசேஷங்கள் நடக்காதா அப்படிங்கிறது ஏக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாமே அந்த நாளில் ஒரு ப்ரேயர் பண்ணால் நம்ம வீட்லேயும் நல்ல கல்யாணங்கள் நடக்கும், நல்ல வைபோகங்கள் நடக்கும் அப்படிங்கக்கூட ஒரு ஐதீகம் உண்டு மக்களிடையே. அடுத்ததாக கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நாட்களையும் சித்திரை மாதத்தில் தான் வருது. அப்போ அதில் என்ன விசேஷம் தெரியுங்களா? கள்ளழகர் ஆற்றில் இறங்குற நாளை எந்த பட்டு துணி கலரில் அவர் ஆற்றில் இறங்குறாரு. ஏன்னா அந்த வருடம் பூரா இப்போ சிகப்பா, பச்சையா, மஞ்சளா அப்படின்னு ஒவ்வொரு வருடமும் மக்கள் ஏங்கி நிற்பாங்க. என்ன நடக்க போகுது, இப்போ பச்சை ஆஹா சூப்பர்ப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை, மஞ்சள் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது, சிகப்பு ஐயோ இந்த பிரச்சனைகள் வரும், இப்படி அவங்களே அவங்கள வருடங்கள் பூரா வழிவகுத்துக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு அந்த பட்டு துணிக்கு உண்டு. அப்போது அந்த நாளை எதிர்கொள்ளக்கூடிய நாளாகவும் சித்திரை மாதம் விளங்குகிறது. அடுத்தது சித்ரா பௌர்ணமி. இருக்கிறதுலேயே மிக அற்புதமான ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிரிவலம் நம்ம போகிறோம், திருவண்ணாமலைக்கு போகிறோம். இங்கே கிரிவலம்னா திருவண்ணாமலை மட்டும்தான் அப்படின்னா இல்லை, மலையை சுற்றி நம்ம வரக்கூடிய எல்லாமே கிரிவலம் தான். அப்போ இந்த கிரிவலம் அப்படிங்கிறது என்ன, ஏன் போகிறாங்க, அதுலேயும் முக்கியமாக சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் வரக்கூடிய கிரிவலம் நம்ம முற்பிறவியில் செய்த பாபமும் இப்பிறவியில் செய்த பாபமும் நம்ம அடுத்த பிறவியில் இந்த பிறவியை அடுத்து நம்ம கொண்டு போகக்கூடிய பாபமும் இந்த பிறவிலேயே நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்டுக்காக தான் சித்ரா பௌர்ணமியில் வரக்கூடிய கிரிவலம் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் உண்ணாமலையார் இவர்களை நாம் வலம் வரும்போது நம்ம எப்பிறவியில் செய்த பாபமும் இந்த பிறவிலேயே நம்ம முடித்து நல்ல ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்திக்குவோம். இதுக்காக தான் மக்கள் கூட்டமாக அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ நம்ம உடம்புல இச்சா சக்தி, கிரியா சக்தின்னு இருக்குது. இந்த இரண்டு சக்திகளையும் நம்ம ஒரு உந்துதல் படுத்தினா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை சீராக அமையக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த பிரபஞ்ச சக்தி ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது, அதை நம்ம இன்னும் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா மலை மேலே தான் அந்த பௌர்ணமி அன்னைக்கு அதோடைய பிரபஞ்ச சக்தி அந்த மலை மேல் விழுகும்போது அங்கே இருக்கக்கூடிய மூலிகைகளுக்கு ரொம்ப பலம். அப்போ அந்த சுவாசத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம கிரிவலம் வரோம். அடுத்தது மூச்சு குழாய். இந்த மூச்சு குழாயில் டஸ்ட் அலர்ஜி, நம்மளுக்கு ஒவ்வாமை, இதெல்லாம் இருந்தாலே நம்ம அங்கே போயிட்டு வந்தால் நம்மளுக்கு சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்தது நினைவாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கிரிவலத்துக்கு உண்டு. அப்போ ஒவ்வொரு பௌர்ணமியின் சிறப்பு, இந்த சித்ரா பௌர்ணமிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் மாதம் பூரா ஒவ்வொரு பௌர்ணமி வருது இல்லையா, அதுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடிய ஒரு
ஒரு ஆத்ம பலத்தை இந்த ஒரு பௌர்ணமிலேயே நம்மளுக்கு கொடுத்துரும். இந்த சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அக்னி நட்சத்திரம். இந்த அக்னி நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதமான வெப்பம் அதிகப்படுத்தக்கூடிய நாட்களாக இந்த சித்திரை மாதத்தில் ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னா, இந்த டிகிரின்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு வந்து இவ்வளோ டிகிரி செல்சியஸ் நம்மளுடைய உடல் வெப்பம் வந்து தாங்கும். அதைய மீறி வந்து ஒரு வெப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு கிரகங்களும் நம்மளுக்குள்ள பிரபஞ்ச சக்தியும் அந்த சித்திரை மாதத்தில் தான் கரெக்டாக அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ அந்த ஜுவாலையை நம்மளால் வந்து எடுத்துக்க முடியாது, அந்த ஜுவாலையை நம்மளால் தாங்கிக்க முடியாது. அதனால தான் ஸ்கூலெல்லாம் லீவ் விடுவாங்க. சில பேர்லாம் வந்து எங்கேயாவது குளிர்ச்சியான இடத்துக்கெல்லாம் போவாங்க. அப்போ நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதத்தில் வரும்போது நம்மளுடைய செயல்பாடு அதிகமாகுது. அப்போ அந்த மாதத்தில் வந்து ஒரு திருமணமோ இல்லை நல்ல விஷயங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம நிறையா உழைக்கணும் இல்லையா, நம்ம ஓடணும், நம்ம ஒரு நல்ல காரியங்கள் செய்யணும்னா மக்களை கூப்பிடணும், வேலைகள் அதிகமாகும். அப்போ அந்த வேலைகள் அதிகமாகும் போது நம்மளோட உடல் இன்னும் உஷ்ணமாகும். இதுக்காக தான் அந்த சித்திரை மாதத்தில் நம்ம சில விஷயங்களை ஒத்தி வைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? அப்போ ஒரு திருமணம் நடத்தினா என்ன ஆகும், நம்ம உடம்பு சூடாகும். ஒன்னோடு ஒன்று இணையிறது நல்ல விஷயமாக இருந்தால் மட்டும்தான் மற்ற விஷயங்கள் நம்மளுக்கு நல்லதாக கிடைக்கும். அப்போது அந்த இணையும் அந்த நாட்களை வந்து நல்ல நாட்கள், நல்ல மாதம், நம்மளுக்கு ஒரு குளிர்காலம் இல்லை வந்து நார்மலான ஒரு மிதமான ஒரு காலங்களில் தான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு வகுத்து வச்சுருக்காங்க. இந்த வைகாசியில் பண்ணுங்க, தை மாதத்தில் பண்ணுங்க, மாசியில் பண்ணுங்கன்னு அந்தந்த மாதத்தின் உடைய ஒரு பிரபஞ்ச சக்தியின் அதிர்வலிகளை வச்சு தான் நம்மளுக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்படி இந்த மாதத்தில் இதனால தான் இந்த விஷயங்கள் தடங்கள் படுதோ இல்லையா, மற்றபடி எந்த விஷயங்களும் நம்மளுக்கு கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, சித்திரகுப்தருக்குன்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் சித்திரகுப்தருக்கு விசேஷம். புரியுதுங்களா? நம்ம என்ன பாவம் செய்தோம், என்ன கர்மா செய்தோம், என்ன புண்ணியம் செய்தோம், இது எல்லாமே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னா சித்திரகுப்தர். அவருக்காக மட்டுமே தான் இந்த சித்ரா பௌர்ணமியை நம்ம கொண்டாடுறோம். புரியுதுங்களா? சித்ரா பௌர்ணமியில் அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் அது ஒரு விசேஷமாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, நிறையா உணவுகள், விதவிதமான காய்கறிகள், உணவுகள், நம்மளுக்கு பல வகையான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து உடம்புக்கு எடுத்துக்கிட்டு மக்களையும் சந்தோஷப்படுத்தி அந்த நில ஒளியில் அவங்க வந்து அப்படியே சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா, சந்தோஷத்தை வெளிப்படுத்தி மக்களோட மக்களாக நம்மளும் நல்லபடியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கணும்னு தான் அந்த சித்ரா பௌர்ணமியை கிராண்டாக கொண்டாடுவாங்க. அப்போ இந்த வர காலங்களில் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு அமைப்பே இல்லாமல் போயிடுச்சு. அதை நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த நாள் கோயிலுக்கு போங்க. ஏதாவது ஒரு கோயிலில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு உங்கள் மனம் சாந்தி அடைகிறதுக்கு, உங்கள் உடல் அப்படியே அமைதியாக இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது அற்புதமான ஒரு விஷயம் இருக்கும். அப்போ சித்திரகுப்தர் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மாதம், நல்ல ஒரு வாய்ப்பு. தேனி மாவட்டத்தில் தனிச்ச சித்திரகுப்தர் இருக்கார். இப்போ அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னுடைய காலத்தை வந்து நீங்கள் நல்ல விதமாக நிர்ணயிக்கல, இப்படி நிறைய பேர் நிறைய விஷயங்களாக பேசுவாங்க. சித்திரகுப்தர் வந்து எழுதுறது தான் நடக்கும், நம்மளுடைய என்ன பிறப்பு என்ன இறப்பு இது எல்லா விஷயத்தையும் அவர் தான் எழுதுறாருன்னா, உண்மையாக அவர் தான் ஒரு கணக்கர்னு சொல்லுவாங்க. மேக்ஸ். அப்போது குழந்தைகளுக்கு நல்ல மேக்ஸ் வரலை, ஒரு கணக்கு வரலை, ஒரு மெமரி வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா சித்திரகுப்தரை வழிபடும் போது உங்கள் கணக்கு வழக்குகள் சூப்பராக இருக்கும். எக்ஸாம் எழுதுகிற திறம் உங்களுக்கு வரும். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம புதன் அமைப்பை நானே சொல்லியிருக்கேன், புதன் ஸ்தானம் உங்களுக்கு படிப்புக்கு நல்லா இருக்கணும். ஆனால் சித்திரகுப்தரையும் நீங்கள் சேர்ந்து வழிபடும் போது உங்களுக்கு நல்ல காலங்கள் உங்களை அறியாமல் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. அடுத்ததான் இந்த மாதத்தில் ஒவ்வொருவரும் தனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்கணும். இப்போ எனக்கு அதிர்ஷ்டம் வரணும், அந்த அதிர்ஷ்டம் எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இந்த சொகுசு வாழ்க்கைக்கு நீங்கள் சித்திரை மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் குளிக்கிறீங்க இல்லையா தண்ணி, இந்த தண்ணியில் நிறையா ஒரு 2 லிட்ரு பால் ஊற்றிக்கோங்க, ஒரு 1 லிட்ரு பன்னீர் ஊற்றிக்கோங்க, 2 சொட்டு வந்து பார்த்திங்கன்னா யூக்கலிப்டஸ் தைலம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் பச்சை கற்பூரம். இதை நீங்கள் போட்டு
மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு, சித்ரா பௌர்ணமிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு நீங்கள் இந்த மாதிரி குளியல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துடும். ராஜாக்கள் ராணிக்கெல்லாம் வந்து இப்படி தான் குளித்தாங்க. தன்னுடைய மேனியும் அழகாகும். நம்மளுக்கு ராஜவசியம், ஒரு ராஜவசியம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குளியல் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. இதனால் நம்மளுக்கு ஒரு நஷ்டமும் ஆக போகிறதில்ல. இந்த குளியல்னால் ஒரு 11 மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி குளியலில் சூப்பரான ராஜ விஷயத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து பொதுவான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து சொல்கிறத விட முக்கியமான விஷயங்கள் தான் நான் சொல்லுவேன். இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கக்கூடியது. அப்போ சித்திரையில் வரக்கூடிய எல்லா திதிகளுக்கும் பவர் அதிகம். சித்திரையில் வந்து பௌர்ணமிக்கு தான் அதிகமாக அப்படின்னா கிடையாது. சதுர்த்தி, சஷ்டி, பௌர்ணமி எல்லா திதிகளுக்குமே இந்த மாதத்தில் ரொம்ப பவர் அதிகம். அப்போது துடக்கம்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து துவக்கம், தொடக்கம், இந்த 2 விஷயம் இருக்குது. அப்போ இந்த துவக்க விழா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சித்திரையில் முதல் நாள், சித்ரா பௌர்ணமியில் முதல் நாளும், சித்திரை மாதத்தில் இப்போ வந்து ஏப்ரல் 14 ஆரம்பிக்குது இல்லையா, அந்த நாளில் என்ன திதி ஆரம்பிக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த திதி நாளில் இருந்து அந்த ஒவ்வொரு திதிக்கும் 15 தேய்பிறை 15 வளர்பிறை 15 அந்த மாதத்தில் மட்டும் 2 விளக்கு போட்டே வாங்க. இது என்ன ஆகும்னா இந்த 15 திதிகள் ப்ளஸ் வந்து தேய்பிறை 15 வளர்பிறை 15 30 திதிகளும் உங்களுடைய 2 விளக்கு 60 வருடங்கள் நம்மளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது அற்புத பலன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். ஓகே, இப்போது இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ராசி பலனை நம்ம பார்த்துருவோம். இப்போ எனக்கு வந்து இந்த சித்திரை மாதம் தொடங்குது. ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எங்களுக்கு கிடைக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. மேசம் அப்படிங்கிறது அங்கே அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக இருக்குது. அப்போ அங்கே என்ன அப்படின்னா கேது பகவான் அங்கே ஆளுமை பெறுகிறார். நீங்கள் மெயின் டாக்குமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. முதல் விஷயம் என்னடா எடுத்துன்னா ஒரு நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னா, இதில் இருந்து தப்பிச்சுட்டா நீங்கள் எல்லாத்துலேருந்தும் தப்பிச்ச மாதிரி தான். ஓகேவா, ஒரு இடம் வாங்க போகிறீங்க, அதுக்கு வந்து அவசரப்பட்டு அட்வான்ஸ் கொடுக்காம அதோடைய டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்குது அப்படி. ஏன்னா தொடக்கம் துவக்கம் நல்லா இருந்துச்சுன்னா இறுதிங்கிறது உங்களுக்கு நல்ல விதமாக மாறிடும். அப்போ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதம் நீங்கள் நல்ல விதமாக தப்பிச்சிடுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதத்தில் உங்கள் உடல் சூட்டை தெரியும். ஆல்ரெடி வந்து மேசம்ங்கிறது ஹீட்டு, செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம். இந்த மாதத்தில் இளநீ இருக்கு இல்லைங்களா, இளநீல ஜீரகம் ஒரு 3 மணி நேரம் ஊற வைத்து அதை நீங்கள் எடுத்து குடிச்சிட்டு வரும்போது உங்களுடைய யூரின் இன்ஃபெக்ஷனோ இல்லை எந்த இன்ஃபெக்ஷனும் உங்களே அண்டாது. உங்களுடைய நல்ல விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா தொழில் திறம்பட நடக்கும். வேலையாட்கள் நம்ம கிட்ட வந்து அடிக்கடி மாற்றம் இருக்கக்கூடிய வேலையாட்கள்லாம் நிரந்தரமாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா போகும். அப்படின்னா இவ்வளோ நாள் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கலாம், இல்லை வேலை சரியாக அமையாமல் இருக்கலாம், இல்லை ஒரு வேலையை 2 டைம் செய்கிற மாதிரி இருக்கலாம். அது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் சித்திரகுப்தனை வழிபட்டுட்டு வாங்க, சனி பகவானையும் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல அமைப்பை உங்களுக்கு தேடி வரும். இந்த ரிஷபம் அப்படிங்கிறது நம்மளுக்கு 2ஆம் இடம். இந்த சித்திரை மாதத்துக்கு வரக்கூடிய அமைப்பில் இந்த சித்திரை அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா துவக்கம். இதுதான் விஷயம். நீங்கள் அதில் எந்த ஒரு மாற்றமும், முதல் மாதம் முதல் துவக்கம், இது நாள் வரைக்கும் இருந்தக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நான் வெளியில் கொண்டு வரணும். இவ்வளோ தான் ஒரே கான்செப்டாக நீங்கள் வச்சுக்கணும். அப்போது இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய அது வந்து பெண் ராசி, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ராசியில் இருக்குது. அந்த ராசிக்குடைய அமைப்பு பார்த்திங்கன்னா இடம் வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், நகை இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுக்குள்ள ஏக்கங்கள் இருக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதம். இந்த மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய கனிகள் தானம் செய்யுங்க. இப்போ உங்களால் என்ன முடிஞ்சோம், ஆரஞ்சு, சாத்துக்குடி, என்ன கனிகளில் பார்த்தீங்கன்னா முக்கனிகள் வச்சு தான் நம்ம இந்த சித்திரை மாதத்தை நம்ம கொண்டாடுவோம் இல்லையா.
அப்போது மா, பலா, வாழை இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அப்போ இந்த கனிகளை நீங்கள் வந்து பயன்படுத்துறது போக நீங்கள் தானம் செய்தீங்கன்னா உங்களுடைய அமைப்பு முப்பிறவில் செய்த பலன் இப்பிறவில் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, அப்போ இந்த தானம் வந்து கனிகள் தானம் நீங்கள் செய்கிறது சிறப்பு. நீங்கள் சூலினி தேவின்னு இருக்காங்க, அந்த கடவுளை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். என்ன பண்ணணும் அப்படின்னா, பௌர்ணமி, இப்போ இதை வந்து நான் பௌர்ணமியோட சிறப்பு மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதத்தில் வந்த பௌர்ணமியிலேருந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் 1/2 கிலோ இல்லை 1/4 கிலோ குங்குமம் வாங்கி நல்ல அம்மனுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்து அந்த குங்குமத்தை கொஞ்சமாக நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. மற்றதெல்லாமே வந்து கோயிலில் வரக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல மாங்கல்ய பலம் உண்டாகும், நல்ல ஆரோக்கிய பலம் உண்டாகும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களையே தேடி வரும். இந்த மிதுனம் அப்படின்னு எடுத்தா மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இந்த புதன் பகவான் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு மாதத்துலேயும் நம்மளுக்கு என்ன மாதிரி அவர் ஆக்டிவேட் பண்ணுறாரு, எந்தெந்த ராசிக்கெல்லாம் ஒரு பலன் அளிக்கிறாரு அப்படின்னா, புதன் எங்கிருந்தாலுமே நல்ல பலன் தான். அவருக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, புதன் மட்டும் மறைந்தாலும் நிறைந்த பலன், உச்சமானாலும் நல்ல பலன், ஒரு ஆட்சியானாலும் நல்ல பலன், அவர் வீட்டிலேருந்து எங்கே இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் புதன் பகவான். இந்த புதன் பகவான் நல்ல இடங்களில் இருந்தால் என்னெல்லாம் உங்களுக்கு நல்ல இடங்கள்லாம் எல்லா இடத்துலையும் நல்ல இடங்கள் தான். ஆனால் 2, 7, 9, 5, 11 இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். நீங்கள் திடீர் ஜோதிடராக கூட ஆகலாம், வாத்தியார் ஆகலாம், திடீர்னு ஏதாவது ஒரு ரீதியாக திறம்பட செய்யக்கூடிய ஒரு ஆளுமை செய்யக்கூடிய ஒரு தொழிலில் நீங்கள் இருக்கலாம். எல்லாத்துக்குமே புதன் தான் அதிபதி. ஒருத்தர் திறமையாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க நீங்கள் கேட்டிங்கன்னா புதனோட நட்சத்திரத்தில் தான் அவங்க இருப்பாங்க, இல்லாட்டி ராகுவோட நட்சத்திரத்தில் இருப்பாங்க. அப்போ இந்த புதனுடைய நட்சத்திரத்தில், அதுவும் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா சூப்பராக கலெக்டராக கூட மாறக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ இந்த சித்திரை மாதம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஓகே, இந்த மாதம் முதல் மாதம் அவங்களுக்கு என்ன, இப்போ வந்து சித்திரை, வைகாசி, ஆனி சொல்கிறோம். அப்போது இந்த சித்திரைங்கிறது இந்த மாதத்துக்கு 11வது மாதம். இவங்க மாதம் எடுத்துட்டிங்கன்னா பின்னாடி பார்த்தா அது 11 இவங்களுக்கு மாறிடும். அப்போ இந்த சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி இவங்களுக்கு சிறப்பு வாய்ந்தது. பெருமாளை இவங்க வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள். இவங்க அர்த்தநாரீஸ்வரன்னு சொல்லுவாங்க. ஏன்னா புதன் பகவான் வந்து ஒரு அலி கிரகம்னு சொல்லுவாங்க. இந்த கிரகம் வந்து புதனாகவே மாறக்கூடிய அமைப்பு வந்து சிவனை வழிபட்டு அந்த பாப விமோசனம் அடைந்து புதன் பகவான் ஒரு ஆளுமை திறனில் இருக்கார். அதனால அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா இயற்கையிலே திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் என்னென்னா, இயற்கையிலேயே அவர் வந்து அந்த உருவ அமைப்பை யாரும் கல்லில் செதுக்குனதோ எதுவுமே கிடையாது, இயற்கையிலே உருவான ஒரு சிலை. அந்த சிலை நீங்கள் பார்க்குறதுக்கே கோடி புண்ணியம் செஞ்சுருக்கணும். அப்போ அங்கே பண்ணிட்டு வந்தால், இப்போ அடிக்கடி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறாங்க, வீட்டில் ஒற்றுமை இல்லைன்னு சொல்கிறவங்களாம் கண்டிப்பாக அங்கே போங்க. நீங்கள் போயிட்டு திரும்பி வரப்போ நீங்கள் ஒற்றுமையாக சிரிச்சுட்டு நல்லா ஒரு அந்யோன்யத்தோடு தான் வருவீங்க. ஓகேவா? அப்போ இவங்களுக்கு பெருமாள் ரொம்ப வசிய சக்தி உடையக்கூடியவங்களாக இருக்கீங்க. இந்த கடக ராசி அப்படிங்கிறது 4ஆம் அதிபதி. ஒருத்தர் நல்லா வீடு வாசலோட ஒரு காருக்கு 2 கார் இருக்குது, எனக்கு நல்ல ஒரு வீட்டுக்கு 2 வீடு இருக்குது அப்படின்னா கடகத்துக்குடைய அமைப்பு நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்போ இந்த 4ஆம் பாவம் ஒருத்தருக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னா ஒரு ஜாதகத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, போய் 7ஆம் அதிபதியே பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் அதிபதி கெட்டு போயிருந்தாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. எந்த தோஷத்தில் இருந்தாலுமே 4ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க பாபகிரகங்களோடு சேராமல், பாப கிரகங்களின் நட்சத்திரங்களில் இல்லாமல் அவங்க ஒரு நல்ல அமைப்பில் குருவுடைய பார்வையோ இல்லை நல்ல ஒரு கிரகங்களின் பார்வையோ இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை அவங்களுக்கு சூப்பராக அமைஞ்சிடும். அப்போ அந்த 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் மட்டுமே தான் வாழ்க்கை நம்மளுக்கு திசை மாறி போகக்கூடிய அமைப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதத்தில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நல்லா ஒரு கடல் சார்ந்த கோயில்கள், கடல் இருக்கு இல்லையா, அப்படி உள்ள கோயில், இப்போ நீர்வீழ்ச்சி, குளம் அப்படியெல்லாம் இல்லாமல்
கடல் சார்ந்த கோயிலுக்கு போகணும். அது யாரோட போகணும் அப்படின்னா அம்மாவை கூட்டிகிட்டு போகணும். இப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு எங்கள் அம்மா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பெரியம்மா இல்லை வயது மூத்தோர்கள் அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அங்கே கிடைச்சிடும். நீங்கள் என்ன தானம் செய்யணும், மற்றவங்களுக்கு வந்து என்ன மாதிரி தானம் செய்யணும் அப்படின்னா எலுமிச்சை பழத்தால் சாதம் செய்து அவங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது எலுமிச்சை அப்படிங்கிறது சிட்ரிக்கு. அப்போது சும்மா ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டாவே என்ன நடக்கும், நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். அப்போ ஒரு எலுமிச்சை பழத்தில் செய்த அந்த சாதம் மற்றவங்களுக்கு போகும்போது உள்ளுக்குள்ளேயே போகுது, உணவாகவே அவங்க உட்கொள்கிறாங்க இல்லையா. அப்போ அவங்களுடைய அமைப்பும் உங்களை வந்து சேர்ந்துடும், அவங்களுக்கும் நல்லா இருக்கும், உங்களுக்கும் நல்லா இருக்கு. இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. தினந்தோறும் நீங்கள் முருகனை வழிபடுறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு பார்த்தா எப்படி வழிபடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சாமியை வந்து பாதத்திலேருந்து வழிபடணும். ஒரு கடவுளை வந்து பாதம் முதல் அப்புறம்தான் நீங்கள் அப்படியே மேலே போகும்போது உங்களுக்கு வந்து அதோடைய வைப்ரேஷன் சூப்பராக இருக்கும். ஓகேவா. அப்போ பாதத்திலேருந்து வழிபடும் போது உங்களுக்கு உண்டான ஒரு தெய்வ சக்தி உங்களுக்கும் கிடைச்சிடும். அதோடைய நீங்கள் போகக்கூடிய பலாபலனும் வீட்டுக்குரியவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் சில முடிவுகள் எடுப்பீங்க, அந்த முடிவுகள் உங்களுக்கு நல்லதாக அமையும். ஆனால் அவசரப்படக்கூடாது. ஓகே. தினந்தோறும் ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த மந்திரங்களே உங்களுக்கு வாழ்க்கையை நல்வழிப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. பணம் கொடுத்து யார்கிட்டையும் ஏமாறாதீங்க. பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துடும். சிம்மம் சொல்லவே வேண்டாம். என்றைக்குமே அவர் இருக்கிற இடத்துல அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க செய்கிற செயல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம தலையிட்டால் மட்டும்தான் சில பிரச்சனைகள் நம்மளுக்கு உருவாகுமே ஒழிய அவங்க எந்த டிஸ்டர்ப் பண்ணலைன்னா மற்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையவே கிடையாது. அப்போ இந்த சிம்ம ராசிக்கும் இந்த சித்திரைக்கும் ஒரு விஷயம் கனெக்டட் இருக்குது. என்ன அப்படின்னா 1, 5, 9 நான் திரிகோணம்னு சொல்லியிருப்பேன். இந்த திரிகோணத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் வாழ்க்கைக்கு நல்ல முறையில் இருக்கக்கூடியது. அப்போ எந்த ராசி லக்னக்காரங்களாக இருந்தாலும் திரிகோணம் என்பது பார்க்கப்பட வேண்டும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் திரிகோணம் பார்க்கணும், ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணும், ஒவ்வொரு கிரகத்துக்குமே திரிகோணம் பார்க்கணும். எந்தெந்த இப்போ ஒரு 10ஆம் அதிபதி இப்போ நம்மளுக்கு வந்து தொழில் செய்கிறாங்க, இல்லை நம்ம ஒரு வீடு கட்டுறோம், இல்லை நான் வெளிநாடு போகிறேன்னா அப்போ அந்த கிரகத்துக்கு நீங்கள் திரிகோணம் பார்த்தீங்கன்னா அந்த திரிகோணத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த விஷயத்த நீங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே. அப்போ சிம்மத்துக்கு இந்த ஒரு 3 மாதங்கள் தான் உங்களுக்கு கஷ்டம் இருக்குமே ஒழிய அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜெயிக்கிற திறன் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதத்தில் இப்போ இந்த சித்திரை மாதத்தில் ஏதாவது ஒரு ஜீவராசி இப்போ நீங்கள் ஜூக்கு போங்க. இந்த ஜூவில் போய் உங்களுக்கு ஒரு 500 ரூபாவோ இல்லை 1000 ரூபாவோ ஏதாவது அவங்களுக்கு டொனேஷன் பண்ணிட்டு வாங்க. அந்த டொனேஷன் வந்து அந்த ஜீவராசிகளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபுட்டாக மாறி போகும். அது உங்களுக்கு செய்த பலன் வந்து உங்களுடைய கர்மாக்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல ஒரு புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ இந்த சித்திரை மாதத்தில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. அதே இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம். சிம்மம் அப்படின்னா ஒரு சிங்கம் பொம்மை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து அது வெண்கலத்துலேயோ இல்லை பித்தளையிலையோ உங்களுக்கு வசதி இருந்தால் சின்ன வெள்ளிலையோ ஒரு சிறியதாக வாங்கி கூட உங்களுடைய பூஜை அறையில் வச்சு நீங்கள் வழிபடும் போது அதுவும் ரெட்டை சிங்கமாக வாங்கணும். அதுதான் உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும். அது இந்த சித்திரையில் நீங்கள் வாங்குங்க, உங்களுக்கு நல்ல அற்புத பலன் கிடைச்சிடும். ஓகேவா. நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு கடவுள்னால் எப்போவுமே சூரியன் தான். இந்த சூரிய பகவானை நீங்கள் பிடிச்சுக்கோங்க. மென்மேலும் வளர்கிறதுக்கு அவர் மட்டுமே காரணம். நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, நான் என்ன கோயிலுக்கு போய் என்ன ஒரு பூ கொண்டு போகணும் அப்படின்னா மல்லிகை பூ வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு மல்லிகை என்பது பிரகாசம், அதே மல்லிகை வந்து வாசம் அதிகம். நீங்கள் அந்த பூ வாங்கிட்டு போய் கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும்.
கன்னி ராசி, கன்னி ராசிக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குது. புதன் பகவான் அங்கே நல்ல ஒரு அமைப்பில் இருக்கார். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் அங்கே நீசமான ராஜயோகம். இது எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் கன்னி ராசி அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்தால் அதில் பிறக்கக்கூடிய அனைத்து ஆண் குழந்தைகளாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும் யாராக இருந்தாலும் அவங்க வீட்டில் அவங்க மேக்சிமம் ஒரு குழந்தையாக இருப்பாங்க. மேக்சிமம் அந்த ராசியில் பிறந்தவங்க ஒரு குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை என்றால் இன்னொரு குழந்தை இருக்குது, அவங்க கூட அண்ணனோ தம்பியோ இருக்காங்கன்னா, இப்போ ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 பேர்த்தில் யாராவது 2 பேர் தான் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஒருத்தர் வந்து அவங்களோட டோட்டல் வாழ்க்கையே மாறி போயிடும். ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு தான் அங்கே பலம் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த ஒருத்தரை மீறி இன்னொருவர் இருக்காங்க அப்படிங்கும்போது பலம் பிரியும் போது ஒரு சிலருக்கு இப்போ ஒரு ஒரு பழத்தை வந்து நீங்கள் 4ஆக பிக்கிறதுக்கு 2ஆக பிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ முதல் ஸ்தானத்தை 2ஆக பிக்கும் போது சரிவர பிச்சிருவாங்க. அதே 3ஆவதாக கொடுக்கும்போது அந்த இடத்துல சில ஒரு சின்னது பெருசு இல்லை ரொம்ப நம்மளுக்கு குளறுபடி ஆகிடும். அந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். அப்போ இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க எல்லாருமே சப்த கன்னியர்களை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சப்த மாதாக்கள், சப்த கன்னியர்கள், அதில் பார்த்திங்கன்னா வராகி இருக்காங்க, வராகியும் இருக்காங்க, காளி தேவியும் இருக்காங்க. அப்போ இந்த 2 தெய்வங்களுமே எல்லாருமே வந்து நல்ல ஒரு வைஷ்ணவி பிரம்மி இவங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆதிக்கமுள்ள ஒரு கிரகங்கள், ஆதிக்கமுள்ள ஒரு தெய்வங்கள். இவங்க சப்த மாதாக்களாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பலம் அதிகம் அப்படின்னா அந்த 6ஆம் இடம் நோய் ஸ்தானத்துலேருந்து நம்மளே காத்துக்குவாங்க. நம்மளுடைய எந்த ஒரு பிரச்சனையிலிருந்து அவங்க நம்மளுக்கு உடனே ஒரு வழி கொடுத்துருவாங்க. இந்த வழியில் போனால் இது உனக்கு நல்ல சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வழிமுறைப்படுத்தக்கூடிய ஒரே அமைப்பு அந்த கன்னி ராசி. அப்போ அந்த கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த சித்திரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சித்திரை மாதமும் எடுத்துக்கணும், சித்திரை நட்சத்திரம். அப்போ இவங்க இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி கண்டிப்பாக ஏதாவது மலை சார்ந்த கோயிலுக்கு போகணும். இப்போ திருவண்ணாமலையில் வந்து அவங்க கிரிவலம் போகிறாங்களோ இல்லையோ, திருவண்ணாமலைக்கு போகும்போதே பிரபஞ்ச சக்தி அதிகமாக இவங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்தது இவங்க இந்த மலை சார்ந்த கோயிலுக்கு போகலைனாலும் குன்று இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்காவது இவங்க போயிட்டு வரணும். இந்த ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த சுவாச பிரச்சனை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சுவாசம் ரீதியாக ஒரு பிரச்சனையோ, இல்லை அவங்களுக்கு உடம்புல சோம்பல் இருக்குதோ, இல்லை எங்கே போனாலும் எனக்கு முடக்கம் இருக்குது இப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த மாதத்தில் மட்டும் நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன விசேஷம் அப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி வெண்டைக்காய், வலுவலுப்பு உள்ள ஒரு காய்கறி வெண்டைக்காய், இந்த வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. இதனால் உங்களுடைய மூட்டுகள், ஜாயின் இது எல்லாமே வந்து ரொம்ப பலம் பெறும். உங்களுக்கு அடிக்கடி ட்ரை ஆகிடும். இந்த ராசிக்கே வந்து ட்ரை ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ தானே காத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு வந்து இந்த வெண்டைக்காய்க்கு இருக்குது. அதை நீங்கள் எடுத்து பயன்படணும்.